ஐயா, இந்த குரு, சுக்கிரன், சூரியன், புதன் இவங்கெல்லாம் இருக்கிறதுலே ஒரு நல்ல கிரகங்கள். எல்லாருமே ஒரு உச்சத்துக்கு கொண்டு வரும். இவங்க நீச்சம் அடைய போதுதான் இந்த பெண்கள் எல்லாம் தவறான வழிக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கா? இவங்க தான் எல்லாத்தையுமே சரிப்படுத்தி ஒரு ஒழுங்கா நடத்தி கொண்டு போற கிரகங்கள் இவங்க. இல்லை, பொதுவாக கிரகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகம் நல்ல கிரகம், இந்த கிரகம் மோசமான கிரகம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பொதுவாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தது அப்படின்னாக்கா எல்லோரும் யோகம்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுவே ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறோம். பார்த்தீங்களா, பொதுவாக பார்த்தீங்கன்னா மீனலக்கணக்காரங்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு உச்சமடையக்கூடாது. உச்சம் அடைஞ்சிட்டா அவங்க சரியான பாதையில் அவங்களால இருக்க முடியாது. வாழ்க்கையில் சில தோல்விகளை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். இப்போ சுக்கிரன் கலைத்துறையில் உங்களுக்கு சாதிக்கணும் அப்படின்னாக்கா சுக்கிரன் நல்ல உச்சமான நிலையில் இருக்கணும். அதே அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் அது பாதிப்புகளை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அதாவது சமுதாயத்தில் நீங்கள் சுக்கிரன் நல்லா இருக்கார் அப்படின்னாக்கா பேரும் புகழோடு இருப்பீங்க. அதே உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நிறைய இழக்கக்கூடியதாக இருக்குது. அந்த மாதிரி இன்றைக்கி முன்னணியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எல்லாருடைய ஜாதகத்திலையும் சுக்கிரனோ அல்லது சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் நல்ல நிலையில் ஒரு பெரிய உச்ச ஆட்சி நிலையில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை தரங்கிறது கொஞ்சம் குறைபாடு இருக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். அதனால் இந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருப்போம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஒரு கிரகம் நல்ல கிரகமோ கெட்ட கிரகமோ ஆட்சி உச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் அது ஒரு நல்ல பலன்கள்னு சொல்ல முடியாது. ஜோதிட ரீதியாக இது எல்லாருக்குமே, ஜோதிடர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சமநிலையில் ஒரு கிரகம் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் ஒரு ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரு சராசரி மனிதனாக வாழக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்களே தவிர ஒரு கிரகம் ஆட்சி குரு உச்சமாக இருக்கார், இதே குரு உச்சமாக இருந்துட்டால் குழந்தை அமைப்பு கொஞ்சம் நேரத்தில் அது நமக்கு பத்திய பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஆட்சி உச்சம் அப்படிங்கிற நிலையில் நம்மளுடைய சேர்க்கையில் தவறான வழிகளை கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ ஒரு கிரகம் சுப கிரகம் உங்களுக்கு ஆட்சி உச்சமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அது நன்மையவே கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒரு கிரகம் சமநிலையில் இருக்கும் பொழுது தான் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்குள்ள நிலையானதாக இருக்கும். ஒரு கிரகம் ஆட்சி உச்சம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் எந்த கிரகமும் நல்ல கிரகம் கிடையாது, எந்த கிரகமும் கெட்ட கிரகம் கிடையாது. ஐயா, இந்த ராகு கேது திசை சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி நான் ஒரு பொதுவாக ஜோதிடத்தில் 9 கிரகங்கள், 9 கிரகங்களில் 7 தான் கிரகங்கள். இந்த ராகு கேதுங்கிறது நிழல் கிரகங்கள். பொதுவாக இவங்க 2 பேருக்குமே தனிப்பட்ட முறையில் எந்த கிரகத்தோடு சேர்றாங்களோ அல்லது எந்த கிரகத்தோட வீட்டில் இருக்காங்களோ அப்போ தான் அவங்களுக்கு ஒரு வலிமை கிடைக்கும். பொதுவாக ராகு கேது அப்படிங்கிறது ராகு தடை தாமதங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான். ரெண்டுமே தடைகளை கொடுக்கக்கூடியது ராகு கேது. பொதுவாக இந்த ராகு திசை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இந்த ராகு திசை ஒரு விதத்தில் ஒரு மேன்மையான பலன்களை கொடுத்துரும். ராகு கேதுக்கள் பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த ராகு கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மற்ற திசைகளோடு வரக்கூடிய புத்திகள். இப்போ சுக்கிர திசை நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த சுக்கிர திசையில் அந்த ராகு புத்தி வருது அப்படின்னாக்கா அது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்குறது. அதே மாதிரி இந்த கேதுவும் அப்படித்தான். இதே தனிப்பட்ட முறையில் ராகு திசை திசாநாதனாக வரும்பொழுது அது ஒரு பலன்களையும், புத்திநாதர்களாக வரும்பொழுது அது ஒரு பலன்களையும் கொடுக்குறாங்க. பொதுவாக ராகு கேதுக்கள் ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிரகங்கள். வாழ்க்கையில் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியதான் ராகு கேதுக்கள். கேது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டத்தை கொடுத்துருவாரு. ராகு பொதுவாகவே ஒரு கலைத்துறையில் பிரகாசிக்கிறதுக்கும் அரசியல் துறையில் பிரகாசிக்கிறதுக்கோ அல்லது ஒரு பெரிய எதிர்பாராத வெற்றிகளை எல்லாமே சந்திக்கிறது அப்படின்னாக்கா அந்த ராகு தான். அப்போ ராகு கேது இப்போ இந்த பொதுவாகவே ராகு இந்த கலியுகத்தில் ராகு தான் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது ராகு தான்.